நாம என்ன விதமான எண்ணங்களை அந்த குழந்தைகளுடைய மனத்திலே விதைக்கிறோமோ அந்த விதமாகத்தான் அந்த குழந்தைகள் வளர்கிறார்கள் என்பது சத்தியம். அதை யாருமே மாற்ற முடியாது. நான் ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். ஒரு பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய ஒரு 4ஆம் வகுப்பு குழந்தை அவங்க அப்பாட்ட போய் கேட்குது, அப்பா எனக்கு தலையை மொட்டை அடிச்சு விடு. பெண் குழந்தை. இவங்க சொன்னாங்களே, பூவை கூட நிறைய என் தலையில் வச்சுட்டாங்க, நான் பார்க்கல. ஐயோ, புருஷன் மேலே இவ்வளோ வெறுப்போட ஏமா வாழறீங்க? அவரோட கையில் இருக்கிற வளையலை எடுத்துகிட்டு போயிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு. இதெல்லாம் நடந்த பின்னாலேயும் அவரை ஒரு மனுஷன்னு மதித்து வாழறீங்களே, அங்கே உங்களுடைய பண்பாட்டை நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருக்கிறீர்களே, அங்கே தான் நம்முடைய சமுதாயம் வாழ்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். இந்த 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை எனக்கு தலையை மொட்டை அடிச்சு விடுங்கப்பான்னு அந்த அப்பாட்ட கேட்குது. ரொம்ப அடம் பிடிக்குது. அழகாக வளர்க்கப்பட்ட ஒரு, அப்போ தான் தலைமுடி வளர்ந்து ஒரு சின்ன இந்த இடத்து வரைக்கும் வளர்கிற ஒரு குழந்தை. நமக்கு எவ்வளவு ஆசையாக இருக்கும் அந்த குழந்தைய பார்த்தா. ஆனால் அந்த குழந்தை அவ்வளவு அடம் பிடித்த உடனே அது என்னன்னே தெரியல, அந்த குழந்தை அவ்வளோ அடம் பிடிச்சிருச்சுன்னு உடனே அவங்க அப்பாவுக்கு மறுப்பு சொல்ல முடியவில்லை. குழந்தைக்கு மட்டடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போய் வழக்கமாக விடுற மாதிரி திங்கட்கிழமை காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். பள்ளிக்கூடத்து வாசலிலே பார்த்தால் அந்த பெண்ணுடைய வகுப்பு தோழிகள் எல்லோரும், வகுப்பு தோழர்கள் எல்லாரும் மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி எல்லாரும் பேசி வச்சுட்டு மொட்டை அடிக்கிறாங்களே என்னன்னு பார்த்தா, அந்த அப்பாவுக்கு தெரிய வருது, அவர்களுடைய வகுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கேன்சர் வந்து கீமோதெரபி கொடுத்து மொட்டை அடிக்கப்பட்டதால் அந்த குழந்தை ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு மற்ற எல்லா மாணவர்களும் மொட்டை அடித்து கொண்டார்கள். இங்கே குழந்தைங்களை அவங்களாவே இருக்க விட்டீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. நம்ம மூளையை கொண்டு போய் அந்த குழந்தைங்க கிட்ட போடும்போது தான் அவங்களுக்கு அவங்களா இருக்கிறதா நம்மளா இருக்கிறதான்ற குழப்பம் வருகிறது.